அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் இருப்பவர் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இலங்கையினுடைய பெருமையை உலகளவில் எடுத்து சென்ற உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீட். அந்த வார்த்தை சொல்லக்கூட கஷ்டமாக இருக்குது. இன்று காலை அவர் தொடர்பாக வந்த செய்திகள். ஒரே ஒரு விஷயம், இந்த செய்தி யாரால் பரப்பப்பட்டது, எப்படி பரப்பப்பட்டது, ஏன் பரப்பப்பட்டது, இதற்கெல்லாம் விடை தேடிக்கொண்டிருக்கிற நேரம் இது இல்லை. ஆனால் ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல், இது ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல், காழ்ப்புணர்ச்சியின் உச்சகட்டம். ஒரு ஒரு மனுஷனுக்கு இப்படி ஆகிருச்சுன்னு சொல்லலாம், அதுக்குன்னு இந்த மனுஷனேடா சொல்றது? எங்களுக்கு இருக்கிற அடையாளம்டா, உலகத்திலே தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். இந்திய தமிழர்களை விடுங்க, இலங்கை தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். இன்று உலகத்திலே எந்த மூலையிலும் சென்று 2 பேரை சொன்னால்தான் அவர்களுக்கு இலங்கை என்று தெரியும். ஒருவருடைய பெயர் அது உங்களுக்கு தெரியும் யார் என்று, இன்னும் ஒருவர் BH அப்துல் ஹமீட். அது நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் பார்த்துருக்கணும்டா. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா, BH அப்துல் ஹமீட் உங்கள் நாட்டு தானே. அப்படி ஒரு பெருமைடா இதெல்லாம். இதை செய்தவர்கள், இதை பரப்பியவர்கள் யாராக இருக்கட்டும், ஆனால் அவருக்கு எண்டே இல்லைடா, அவருக்கு எண்டே இல்லை. உங்களை மாதிரி 1000 பேர், இன்னும் 1000 தடவைகள் அவருக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி என்று சொன்னாலும் கூட மீண்டும் 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 எழுந்து வரும் ஒரு தமிழ் மகன். அவருக்கு எண்டே இல்லைடா. தாராளமாக பரப்புங்க, உங்களுக்கு வேற என்னடா முடியும்? ஈனப்பயல்கள், ஈனத்தனமானவர்கள், எச்ச அப்படிதான் சொல்லலாம். நான் இப்படியெல்லாம் பேசினது இல்லை இந்த டிக்டாக் பக்கத்தில், ஆனால் இன்று பேச வச்சிட்டீங்க. இது யார் செய்ததுன்னு தெரியாது. எவ்வளோ பேர் இருக்கிறானு தானடா, அவனுக்கெல்லாம் சொல்லாமல் எதுக்கடா எந்த மனுஷன்னு சொன்னீங்க? இவரை போன்ற மகான்கள் வாழணும், வாழ வேண்டும். அவர்கள் வாழும் காலத்தில் நாங்கள் வாழ்வது நாங்கள் செய்த தவம். இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, சரியா? பண்ண மாட்டீங்க. இது யார் செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஊகிக்க முடியுது, இவங்க தான் என்று சொல்லி. ஆனால் இப்படி பண்ணாதீங்க. ஊடகவியலாளர்களான இர்ஷாட் காதர், தாஜ் அவர்கள், அதே போன்று யாக்கூப் அவர்கள் வீட்டிலே சென்று பார்த்திருக்கிறார்கள். அவரது நலன் விசாரித்திருக்கிறார்கள், சரியா?